ஹாய் எவ்ரிவன். இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேங்க. இந்த பிள்ளை 4 முறை கன்சீவ் ஆகிருக்கு. நிறைய குட்டிகள் பிறந்து ரொம்ப அதிகப்படியான குட்டிகள் இறந்து போயிடுச்சு. யாரோ மனிதாபிமானம் இருக்கிறவங்க 1 2 எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மீதி அவங்க வீட்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஸ்வேதா மூலயமா எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சி நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணேன். இந்த கேட்டுக்கு மதர் கேட்டுக்காச்சு கண்டிப்பாக இந்த ஒத்த கேட்டுக்காச்சு நம்ம இப்போ தற்சமயத்துக்கு ஸ்பே பண்ணோன்னா குட்டிகள் அடுத்தது அடாப்ஷன் கொடுக்கணும். ஸோ அவங்க வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரோட்டில் இருந்தது, நாங்கள் பசிக்காக ஒரு பாவம் பார்த்து நாங்கள் சாப்பாடு எது எங்களால் முடிஞ்சது கொஞ்சம் கொடுத்தோம். இது குட்டியாக போட்டுகிட்டே போயிருந்தால் எங்களுக்கு கைவிடுற தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லி ஸ்வேதாவை வீட்டுக்கு கூப்பிட்டு இதெல்லாம் காட்டியிருக்காங்க. எங்களால் முடியல, நாங்களும் கஷ்டப்படுற குடும்பம் தான், நான் சாப்பாடு கொடுப்பேன்னா நான் வேறு ஏதாச்சும் பண்ணுவேன்னு என்னால் முடியல, நாங்கள் அப்பப்போ வெளியே போகிறவங்க, இவங்களை பார்த்துக்க இங்கே யாரும் இல்லை. இப்போ கரண்ட்லி என்ன ஒரு கொடுமைனா, இந்த பிள்ளை திரும்பவும் கன்சீவாக இருக்குங்க. ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்குது இந்த குழந்தைக்கு இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னா 3500 கேட்குறாங்க. ஸோ நானே இங்கே நிறைய நெருக்கடி இருக்கேன். என்னோடய பேஜில் எனக்கு உதவிகள் ஒன்றும் பெருசாக இப்போ கிடைக்கிறதில்ல. பட் அதை காட்டில இந்த குழந்தையோட நிலைமை இப்போ ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக படுது. நான் நினச்சாதாங்க இது 3500, ஆனால் நாம் நினச்சா இது 3500 அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆளுக்கு 50 கொடுத்தாலே இந்த பிள்ளைக்கு ஈஸியாக ஆப்ரேஷன் பண்ணிடலாம். பண்ணிட்டோன்னா இவளோட பிறப்பை நம்ம அங்கே தடுத்துடுறோம். இன்னொரு உயிர் உருவாவதை முதல்ல தடுத்துட்டு அதுக்கப்புறமா அவகிட்ட இருக்கிற குட்டிகளை அடாப்ஷன் கொடுக்கணும். எத்தனை குட்டிகள் இருக்குது பாருங்கள். இத்தனை பேரை வச்சு ஒருத்தர் சாப்பாடு போடுறது கஷ்டம். எங்கேயாச்சும் அபார்ட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஐயோ பாவம்னு நம்ம மனசு பதறது. அதில் பிரயோஜனமே இல்லைங்க. அந்த பாவம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை நம்ம க்ரியேட் பண்ணாமல் இருக்கணும்னா, இந்த மாதிரி யாருன்னா உதவி கேட்கும்போது உங்களால் முடிஞ்ச உதவியை தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஆளுக்கு ஒரு 50 நம்ம பேஜில் போட்டிங்கனாலே 2 இல்லைங்க 3 இல்லை 5 ஆப்ரேஷன் கூட ஒரே நேரத்தில் பண்ணலாங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்குறேங்க, 50 பெரிய காசே இல்லைங்க. உங்களால் முடியும். நீங்கள் நினைங்க, ஒரு கருணையுள்ளத்தோடு இந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுத்து உதவுங்க ப்ளீஸ்.